உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 17ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள், அமாவாசை திதி, ரேவதி நட்சத்திரம். இன்றைய தினம் அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். உத்திரம் அத்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் மேன்மை, மிதுனம் இன்பம், கடகம் தனம், சிம்மம் உறுதி, கன்னி சினம், துலாம் தடை, விருச்சிகம் அன்பு, தனுசு பயம், மகரம் ஆதாயம், கும்பம் ஆதரவு, மீனம் உயர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதாயம் விரயம் என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கணும். ஆதாயம் விரயம், எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் லாபம், எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நஷ்டம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு லாபம், யாருக்கு விரயம், பஞ்சாங்கத்தில் ஆதாயம் விரயம் என்று போட்டிருக்கணும். இதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறேன். இது ஒரு வருஷம் பிறந்தோன்னே எல்லாரும் இதை பற்றி பார்ப்பினோம். எங்களுடைய பொதுவாக எங்களுடைய ராசிக்கு யாராருக்கு பெரிய லாபம் பெறப்போது, யாராருக்கு லாபம் பெறப்போது, யாராருக்கு நஷ்டம் வரப்போது, யாராருக்கு பெரு நஷ்டம் வரப்போகுது, இந்த 4 கேட்டகரியில் 12 ராசியினருக்கும் லாபம் விரயத்தை பற்றி பார்க்குறோம். பெரு லாபம் என்றால் அதிகமான லாபம், லாபம் என்றால் சுமாரான லாபம், நஷ்டம் என்றால் சுமாரான நஷ்டம், பெரு நஷ்டம் என்றால் மிக மோசமான நஷ்டம். யாராருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 11 லாபம் 5 நஷ்டம் என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. 11 லாபம் 5 நஷ்டம். உங்களுக்கு வரவு 11, செலவு 5. 11 வரவு, செலவு 5, அப்போ 6 மிச்சம் இருக்குது. அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபம் என்று வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரவு 5, செலவு 14, லாபம் 5, நஷ்டம் 14. அப்போ உங்களுக்கே தெரியும் பெரு நஷ்டம். வரவு 5 ரூபா வந்ததுண்டா 14 ரூபா செலவு, 5000 வந்தால் 14000 செலவு. அப்போ நஷ்டம் அதிகம், பெரு நஷ்டம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெரு நஷ்டம். அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் குழுக்கள் வாங்கல் விஷயத்தில் வலுக்கவனமாக இருங்கோ. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வரவு 8, செலவு 11, லாபம் 8, விரயம் 11. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நஷ்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபம் 8, விரயம் 11, அப்போ நஷ்டம்.
கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 8 வரவு 2 செலவு. 8 ரூபா வந்தால் 2 ரூபா செலவு, 8000 வந்தால் 2000 செலவு. அப்போ மிச்சம் 6000 ரூபா உங்களுக்கு கையில் இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு. கடக ராசிக்காரர்களுக்கு வரவு 8 செலவு 2, அதனால் லாபம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வரவு 5 செலவு 5, வரவும் செலவும் சரியாக இருக்குது. லாபம் 5 விரயம் 5, 5000 ரூபா வந்தால் 5000 ரூபா செலவு. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சம சுகம், லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, கையும் கணக்கும் சரியாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வரவு 8 செலவு 11, லாபம் 8 நஷ்டம் 11. அப்போ உங்களுக்கு நஷ்டம் 8000 ரூபா வந்தால் 11000 ரூபா செலவு. அப்போ உங்களுக்கு கூடாது நஷ்டம். துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஆதாயம் 5 விரயம் 14, ஆதாயம் 5 விரயம் 14, வரவு 5 செலவு 14, 5000 ரூபா வந்தால் 14000 ரூபா செலவு. அப்போ உங்களுக்கு பெரு நஷ்டம். துலா ராசிக்காரர்களுக்கு பெரு நஷ்டம் கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வரவு 11 செலவு 5, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11000 ரூபா வந்தால் 5000 ரூபா செலவு. அப்போ லாபம், மிச்சம் காசு உங்களுக்கு லாபம். விருச்சிகத்துக்கு ஆதாயம் 11 விரயம் 5, அதனால் விருச்சிக ராசிக்கு லாபம். தனுசு ராசிகளை பொறுத்தவரையில் ஆதாயம் 14 விரயம் 11, வரவு 14 செலவு 11, 14000 ரூபா வரும், 11000 ரூபா செலவு தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ அது லாபம். இந்த 14000 11ன்றது நான் உதாரணத்துக்கு சொல்கிற விஷயம். சரி, மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வரவு 2 செலவு 8, மகர ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 2 விரயம் 8. அப்போ நஷ்டம். மகர ராசிக்காரர்களுக்கு 2000 ரூபா வந்தால் 8000 ரூபா செலவு நஷ்டம். கும்ப ராசிக்காரர்களுக்கு வரவு 2 செலவு 8 நஷ்டம். கும்பராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 2 விரயம் 8 செலவு நஷ்டம். 2000 ரூபா வந்தால் 8000 ரூபா செலவு நஷ்டம். மீன ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 14, நிறைய காசு வரப்போகுது, செலவு 11, அதில் முக்காவாசி போயிடும், காவாசி கையில் இருக்கும், லாபம். மீன ராசிக்காரர்களுக்கு வரவு 14 செலவு 11, மீனராசிக்காரர்களுக்கு 14000 ரூபா வந்தால் 11000 ரூபா செலவு லாபம். 12 ராசிக்கும் வரவு செலவு பார்த்துட்டோம். இப்போ இதில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு 5 வரவு 14 செலவு பெருநஷ்டம். துலா ராசிக்காரர்களுக்கும் 5 வரவு செலவு 14 பெருநஷ்டம். இதில் ஆகக்கூடாது என்னென்றால் ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த முறை ஆதாயம் குறைவு, பெருநஷ்டம் என்று போட்டிருக்கிறதுனால நீங்கள் 2 பேரும் ரிஷபராசி துலா ராசி பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கள். வரவேண்டிய காசு கொடுக்க வேண்டிய காசு விஷயத்தில் கவனமாக இருங்கள். மற்றவர்களை நம்பும் விஷயத்தில் கவனமாக இருங்கள். மற்றவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிற விஷயத்தில் கவனமாக இருங்கள். மிகவும் அடுத்தவரை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ரிஷபம் துலாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருந்தால் இதை முன்னுக்கு அறிவுறுத்துறதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்லுறோம். வருஷம் பிறந்து 3வது நாளே இந்த வருஷத்தினுடைய வரவு செலவை பற்றி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தாரன். கொஞ்சம் நிதானமாக இருங்கோ என்று தான் சொல்லுறேன். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள், அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மகர ராசி, கும்ப ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு
நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதா, பெரு நஷ்டம் இல்லை, சாதாரணமான நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் குடுக்கல் வாங்கல் விஷயம், வட்டி கட்டுறது, வட்டிக்கு வட்டி கட்டுறது, அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவது, இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. மேச ராசிக்காரர்களுக்கு லாபம், கடகராசிக்காரர்களுக்கு லாபம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபம், தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம், மீன ராசிக்காரர்களுக்கு லாபம். இப்போ நான் சொன்ன ராசிக்காரர்கள் மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் லாபம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அகலக்கால் வைக்கலாம், கொஞ்சம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம், புதிய முதலீடுகளை ஏற்படுத்தி கொள்ளலாம், வருமானத்துக்குண்டான வழிகளை தேடிக்கொள்ளலாம், விளம்பரத்துக்கு கொஞ்சம் செலவு செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இது 12 ராசிக்காரர்களும் இந்த வருஷத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி, உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்றதை பற்றி இதில் சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி பலன் நிகழ்ச்சியையும் பாருங்கோ. அதுலேயும் உங்களுக்கு காலகம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பாருங்கோ. அதையும் கணிப்பில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுத்திகளையும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யோகமான திசை நடைபெற்றால் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யோகம் நடக்கும். உங்களுக்கு சிரமமான திசை நடைபெற்றால் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு சிரமமும் நடக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து முயற்சி எடுங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.